Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல 5 axis CNC பெனிஃபிட்களில் ஒன்றான பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க போலாம். இந்த படத்தை பாருங்கள். இதே போல் ஒரு காம்போனண்ட்டை 3 axis மிஷினில் மிஷினிங் பண்ணும்போது டாப் சைடில் கட்டரை வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். அவுட்டர் சைடில் இருக்கிறது வந்து ஒரு 16 mm எண்மில்லோ இல்லைன்னா ஒரு 20 mm எண்மில்ல வச்சு நம்ம அவுட்டர் ஃபினிஷிங் பண்ணும்போது வந்து நம்ம வந்து டூல் ஹைட்டு வந்து அதிகமாக பிடிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா காம்போனண்ட்டுடைய ஹைட்டு வந்து 50 mm. ஸோ அந்த 50 mmல ஒரு 2 mm வந்து நம்ம காம்போனண்ட்டை கிளாம்ப் பண்ணிவிடுவோம். மிச்சம் இருக்கிற 48 mm வந்து நம்ம அவுட்டரு ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்கும். அது நம்ம வந்து 48 mm டூல் வந்து ஹைட்டு பிடிக்கணும். அதோட ஒரு 3 mm வந்து டூல் எக்ஸ்ட்ராவாக ஹைட்டை பிடிக்கணும். இல்லைன்னா டூல் ஹோல்டர் வந்து பாட்டோடைய ஃபேஸில் வந்து டச் ஆகிடும். ஒரு தேவையில்லாத ஒரு ஆக்சிடென்ட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 3 mm வந்து நம்ம அதிகமாக பிடிச்சிக்கலாம். டோட்டலாக 51 mm வந்து டூல் ஹைட்டு பிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது டூல் ஹைட்டு அதிகமாக இருக்கிறதுனால சேட்டரிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவுட்டர் சைடில் சேட்டரிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோக்ராமில் வந்து ஃபீட் ரேட்டையோ இல்லை ஆர்பிஎம்மையோ ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதனால் சைக்கிள் டைமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதே பாட்டை 5 axis மிஷினில் லோட் பண்ணிவிட்டு ஃபேஸிங் கட்டருடைய ஹைட்டு கம்மியாக பிடிச்சிட்டு நம்ம இப்போது அந்த படத்தை பாருங்கள். டாப் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேஸில் ஃபேஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா ஏ ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணோம்னா பாட்டு வந்து நம்ம பக்கமாக சாயும். அதாவது இப்போ ஃப்ரண்ட் டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் சைடு வந்து டாப் சைடாக வந்துடும், டாப் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடாக வந்துடும், ஃப்ரண்ட் சைடு வந்து பாட்டமில் போயிடும். இப்போது கரண்ட்டில் இருக்கிற அந்த டாப் சைடு வந்து பேசிங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து சி ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம மிச்சம் இருக்கிற ஃப்ரண்ட் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபேஸிங் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சேட்டரிங் மார்க் வந்து கம்மியாக வரும். ஏன்னா நம்ம ஃபேஸிங் கார்டுடைய ஹைட்டு வந்து கம்மியாக பிடிச்சிருக்கும். அதனால் நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும். சேட்டரிங் மார்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.